வெல்கம் பேக் டு மை சேனல். பாருங்கள், நம்ம வந்து பீஃப் ஈரல் எடுத்துருக்கோம். பீஃப் ஈரலில் வந்து தொக்கு செய்ய போகிறோம். ஈரல் வந்து தொக்கு தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். 1/2 kg ஈரல் இருக்குது, அதில் தொக்கு செய்யலாம். இங்கே பாருங்கள், நம்ம வந்து ஒரு 1/2 kg ஈரல் வாங்கிட்டு வந்தோம். ஈரலை வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சுத்தமாக கழுவி வச்சுருக்குறோம். அந்த ஈரலை தான் வந்து நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோம். பாருங்கள், அதுக்கு வந்து அடுப்பத்து வச்சிட்டோம். ஒரு கடாய் வச்சுட்டு ஒரு 50 கிராம் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயிலில் வந்து ஒரு 3 வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஆயிலில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. வதங்கினோடனே அதேமாதிரி ஒரு 4 தக்காளி சேர்த்துக்கலாம். எண்ணெய் ஊற்றணும், 4 வெங்காயம் சேர்த்தா 4 தக்காளி சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் இஞ்சி, 1 ஸ்பூன் பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். அதுதான் 1 ஸ்பூன் கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூனுக்கு ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாய் தூள். இதில் வந்து நம்ம பீஃப் ஈரல் 1/2 kg பீஃப் ஈரலை சேர்த்துக்கலாம். சுத்தமாக கட் பண்ணி கழுவி வச்சுக்கிறோம், அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஒரு பட்டை, ஒரு கிராம்பு, ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துன்னு கரம் மசாலா போடாமல் விட்டுருங்க. இல்லை அப்படி வேணும்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எதுவுமே சேர்க்காதீங்க. கரம் மசாலா தூள் 1 ஸ்பூன் சேர்த்துங்க, சரியாக போடுவாங்க அந்த மசாலா. பாருங்கள், அந்த ஈரல் அந்த கறி முழுகிற அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா அது நல்லா வேகணும். வெந்து வரத்துக்காக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்கள், ஈரலில் வந்து ஒரு 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா தழை 3த்தையும் சேர்த்துக்கலாம் இந்த ஈரலில். பாருங்கள், நல்லா ஈரல் வந்து நல்லா வெந்து வந்துச்சுங்க. நம்ம எதிர்பார்த்த ஈரல் தொக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்திங்கன்னா ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து லோ பிபி இருக்கிறவங்க, ரத்தம் கம்மியாக இருக்கிறவங்க வந்து இந்த ஈரல், மண்ணீரல் இந்த மாதிரி ஐட்டத்தெல்லாம் வாங்கிட்டு வந்து செஞ்சு சாப்பிட்டா அந்த குறைபாடு நீங்கும். நம்ம வந்து ஈரல் கிரேவி செஞ்சோம், ரொம்ப சூப்பராக வந்துருக்குது. 1/2 kg அளவில் செஞ்சுக்கிறோம். நம்ம எப்படி நம்ம 1/2 kgக்கு எந்த அளவுக்கு மசாலா போட்டு செஞ்சோமோ அதேமாதிரி நீங்களும் வாங்கிட்டு வந்தீங்கன்னா 1/2 kgக்கு மசாலா போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகி வந்துருக்கு பாருங்கள்.